வணக்கம். பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் லாக்டவுன் சமயத்தில் இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வேலை போயிருக்கு, நிறைய பேத்துக்கு வந்து சம்பளத்தை பாதியாக குறைச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து வர காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில், ஒன்று ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதனால் எல்லாத்துக்குமே வருமானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு 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 பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர்த்தோட இஎம்ஐ கட்ட முடியல, நிறைய பேர்த்துக்கு கடன் வாங்கின கடனை கட்ட முடியல. ஏன்னா நல்ல ஒரு தொழில் வாய்ப்போ இல்லை வேலை வாய்ப்போ இருந்ததுன்னா எதையும் கட்டியிருக்கலாம். பட் நிறைய பேர்த்துக்கு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போது நான் இங்கே ஒரு 10-15 நிமிஷம் இந்த வீடியோவில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், உங்களோட ஃபினான்சியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்குங்க, நிறைய கனவுகள் ஆசைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொன்னால் நம்ம பக்கமாக போட்டுருவோம். அந்த மாதிரி நமக்கு வந்து லிஸ்ட்டு, ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. அதில் நியாயமான ஆசைகள் இருக்குது, நியாயமான கனவுகள் இருக்குது, நியாயமற்ற கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறையா இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுற நியாயமான கனவுகளை பற்றி இப்போ நம்ம பேசலாம். நியாயமான கனவுகள் அப்படின்னா சராசரியான ஒரு குடும்பத்துக்கு ஒரு நியாயமான கனவுகளில் 2 கனவுகளை ரொம்ப மிக முக்கியமான பெரிய கனவு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சொந்த வீடு. எல்லாத்துக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சிட்டி, அதாவது கோயம்புத்தூர், மதுரை, சென்னை அந்த மாதிரியான சிட்டிகளில், சிட்டிக்குள்ளே இல்லை, கொஞ்சம் சிட்டி அவுட்டரில் ஒரு நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 பெட்ரூம், ஒரு ஹால், டைனிங், கிச்சன் அந்த மாதிரி ஒன்று கட்டணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இன்றைக்கி வந்து 20 லட்ச ரூபா, அதாவது இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்ந்து 20 லட்ச ரூபா இல்லாமல் நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது முடியவே முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு நமக்கு தேவையான பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு 20 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு. நம்மளால் படிக்க முடியல, படிக்க வைக்க நம்மளோட அப்பா அம்மானால் படிக்க வைக்க முடியல, குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த மாதிரியான நம்ம வீட்டில் ஒரு ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும்னு 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த 2 குழந்தைகளோட படிப்பு செலவு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு 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 பெரிய விஷயமாகவும் இருக்குது, ஒரு பெரிய தலைவலியாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம். 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த 2 குழந்தைகளுக்கான படிப்பு செலவு அப்படிங்கிறதுக்கு நம்ம 20 லட்ச ரூபா வச்சுக்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து ப்ரீகேஜிலிருந்து அவங்க காலேஜ் முடித்து வெளியே வர மட்டும் நமக்கு தேவைப்படுற பணம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக 20 லட்ச ரூபா இருக்கும். நிறைய பேத்துக்கு தெரியும், சென்ட்ரல் போர்டில் படிக்கிறவங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் கல்வியில் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அதை விட ஜாஸ்தியாகும். நான் வந்து குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம்னு வச்சுக்கிறேன். அப்போது நம்மளுடைய நியாயமான 2 தேவை என்னென்னா, வீடு கட்டணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும். இந்த 2க்கும் நமக்கு தேவைப்படுற பணம், வீடு கட்டுறதுக்கு ஒரு 20 லட்சம், குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 20 லட்சம்னு எடுத்துட்டா நியாயமான தேவைக்கு நமக்கு தேவைப்படுற மொத்த பணம் 40 லட்சம் ரூபாய். இந்த 40 லட்ச ரூபா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நியாயமான ஆசைகள், நியாயமான கனவுகள். சரி, இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கோம். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேர் சேமிக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம என்ன வருமானம் வாங்கினாலும் அதில் ஒரு 20% நம்மளுடைய ஃப்யூச்சர் தேவைகளுக்கு, அதாவது குழந்தைகள் படிக்க வைக்கிறதா இருக்கலாம், அல்லது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், அல்லது வேறு செலவுகளுக்காக இருக்கலாம், ஒரு 20% கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறதா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். 20,000 ரூபா சம்பளம் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நமக்கு வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் ஒரு 20,000 ரூபா ஒரு ஏவரேஜாக ஒரு சம்பாதிக்கிற ஒரு நபர் ஒரு சேமிப்பாக எல்லா செலவும் போக மாதமான ஒரு 4,000 ரூபா எடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய தேவை 40 லட்சம், அதில் மாதம் நம்ம 4,000 ரூபா சேமித்து வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 40 லட்ச ரூபாயை அடையிறதுக்கு நம்ம 4,000 அப்படின்னு சேர்த்து வச்சா எவ்வளோ காலகட்டம் ஆகும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 1000 மாதம் ஆகும். 1000 மாதம் அப்படிங்கும்போது நமக்கு அந்தளவுக்கு புரியலை. உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன். 1000 மாதம் அப்படிங்கிறது நீங்கள் வருஷத்தில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க, 83.25 வருஷம் ஆகுங்க. 83.25 வருஷம் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்களோட ஏவரேஜ் வயசு ஒரு 20ன்னு எடுத்துட்டா கூட இந்த 40 லட்சமான இந்த 40 லட்சம் நம்மளோட நியாயமான தேவையாக இந்த 40 லட்சத்தை அடையிறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா 103.25 வருஷம் ஆகுங்க. 20 வயசு இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னிலிருந்து நீங்கள் 40 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 4,000 ரூபா இன்னிலிருந்து இந்த மாதம் எடுத்து வைக்கிறீங்கன்னா
உங்களுடைய 40 லட்ச ரூபா அடையிறதுக்கு 83.25 வருஷம் ஆகும். வாய்ப்பே கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு 83.25 வருஷம் ஆகுமா அப்படின்னா தலை சுற்றி போகுதுங்க. அப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் நினைக்கிறது என்னன்னா, அப்போ இது நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் சேர்த்து வைக்கவே முடியாதா, பணம் சேர்த்து வைக்க முடியாதா, குழந்தைகள் படிக்க வைக்க முடியாதா, அல்லது நல்ல வீடு கட்ட முடியாதா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது முடியும். நம்மளோட காலகட்டத்தில், நம்மளோட வயசில், நம்மளுடைய அடுத்த ஒரு சில வருடங்கள்லேயே கண்டிப்பாக இந்த பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியும், நல்ல வீடு கட்ட முடியும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க முடியும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியில் சேமித்து வைக்கிறதும் சம்பளத்துக்கு போகிறதும் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நம்மளால் பண்ண முடியும். மனசு வச்சோம்னா முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அதுக்கு முன்னால் இந்த வாய்ப்பு, இந்த 40 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னால் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம். ஏன்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், பணம் சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்மெல்லாம் வளர்ந்து பெருசானங்காட்டி தான் இந்த 40 லட்சத்தை அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மைண்டில் வருது. ஆனால் நானும் அதே மாதிரி கேட்டகரி தான். நம்மளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்து ரொம்ப வறுமையில் இருந்தவன் தான். பட் பணம் சம்பாதிக்கிறத பற்றி நான் கொஞ்சம் இந்த சமுதாயத்திலேருந்து விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நம்மெல்லாம் படிச்சுட்டோ படிக்காமையோ வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்காக வெளியே வரோம், சமுதாயத்துக்கு வரோம். சமுதாயத்தில் வந்தோடனே கடவுள் நமக்கு முன்னால் 2 ரோடு தராரு. இந்த 2 ரோடு பற்றி நான் பேசுகிறேன். இந்த 2 ரோடில் நீங்கள் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 ரோடு யாருக்கும் தெரியாத புரியாத ஒன்றும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத காட்டி இந்த 2 ரோடு தரேன். நம்ம எல்லாமே வெளியே வந்தப்போ நமக்கு முன்னால் லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 ரோடு பிரியுதுங்க. இந்த 2 ரோடு இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இருக்குது, ரைட் சைடில் ஒரு ரோடு இருக்குது. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 ரோட்டில் நீங்கள் எந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணாலும் உங்களால் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோட்டுக்கு பேர் என்னென்னா வேலைக்கு போனால் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோடு. ரைட் சைடில் ரோடு இருக்கிற அந்த ரோட்டுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணால் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள், அதாவது 98% மேலே எந்த ரோட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுங்களா? இந்த 2 ரோட்டில் எந்த ரோட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க சம்பாதிக்கிறது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் உங்கள் மனசில் இருக்கிறது தான் வேலைக்கு போனால் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வேலை எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. உதாரணமாக நீங்கள் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோட்டில் ட்ராவல் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, புத்திசாலித்தனம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பணம் போட வேண்டாம், அதனால் ரிஸ்கே கிடையாது. கேரண்டி வருமானம் அந்த ரோட்டில் மட்டும்தான் இருக்குது. உதாரணமாக இதெல்லாம் நான் பொருந்தி வர மாதிரி ஒரு வேலை சொல்கிறேன். நான் வந்து குழி நோண்டுற வேலைக்கு போகிறேன், மண்ணு வெட்டுற வேலைக்கு போகிறேன். மண்ணு வெட்டுற வேலைக்கு போகும்போது நான் படிச்சிருக்கணுமா? கிடையாது. புத்திசாலித்தனம் வேணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? பணம் போடணுமா? ரிஸ்க் இருக்கா? எதுவுமே கிடையாது. கேரண்டி வருமானம் அந்த ரோட்டில் கண்டிப்பாக இருக்குது. காலையில் மம்பட்டி பிடிச்சனா ஈவினிங் எனக்கு வருமானம் கிடைக்கும். அப்போது எல்லாருமே ஈஸின்னு நினச்சி தான் இந்த ரோட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப சுலபமாக இதில் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ரோட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ரிங் ரோடுங்க. சுற்றி உங்கள் வாழ்க்கை ஒரே இடத்துக்கு தான் வரும். ஒரு இன்ச்சு கூட வாழ்க்கையில் நம்மளால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்கவே முடியாது. ஈஸின்னு நினச்சி தேர்ந்தெடுத்த இந்த ரோட்டில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. சேமிப்பு இருக்காது, நம்மக்கிட்ட வந்து பணமும் இருக்காது. இதுதான் இந்த ரோடு. சுற்றி வாழ்க்கை ஒரே இடத்துக்கு தான் வரும். உதாரணமாக கடந்த 5 வருஷமாக நீங்கள் ஒரு வேலையில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். 5 வருஷத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடந்திருக்காது. அதே வீடு, அதே வருமானம், அதே வாகனம், அதே சாப்பாடு, அதே சூழல், அதே பிரச்சனை, அதே கடன் பிரச்சனை, தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். இன்னும் இந்த லாக்டவுன் மாதிரி சமயத்தில் இது வந்து இந்த நிலைமை மோசமாக இருக்குமே ஒழிய கண்டிப்பாக இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காது. அப்போது வேலைன்னு தேர்ந்தெடுக்கிற எல்லாத்தோட நிலைமையும் இது தான். கண்டிப்பாக என்னை கேட்டால் அது சபிக்கப்பட்ட ரோடு. அந்த சபிக்கப்பட்ட ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. நான் இன்னொரு ரைட் சைடில் இருக்கிற ரோட்டை பற்றி பேசுகிறேன். இந்த ரோட்டுக்கு பேர் பிஸ்னஸ் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. காரணம், இந்த பிஸ்னஸ் பண்ணோன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சிக்னலில் போய் நில்லுங்க, பெரிய லக்ஸரி கார்ஸ் வரும். லக்ஸரி கார்ஸ் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் லக்ஸரி கார்ஸ்னு சொல்லுவாங்க. 10 லட்ச ரூபா கீழே இருக்கிறது லக்ஸரி கார் கிடையாது. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் லக்ஸரி கார். இந்த லக்ஸரி காரில் போகிற ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி கேட்போம், சார் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவார். பெரிய பங்களாலாம் இருக்கும் நம்ம ஏரியாவில். எல்லா ஒரு சிட்டிலையும் பெரிய பங்களா இருக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் போய் பெரிய பங்களா வீட்டில் போய் இந்த ஓனர் பிஸ்னஸ் பண்ணுறாரா, வேலைக்கு போகிறாரான்னு கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க, வேலைக்கு நாங்கள் வந்து ஒரு 500-1000 பேர் வச்சு வேலை கொடுத்துட்ருக்குமே ஒழிய நாங்கள் வேலைக்குங்கிற அவசியமே இல்லை, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க.
வெளிநாடு அடிக்கடி டூர் போவாங்க, அதாவது வெளிநாடை சுற்றி பார்க்கறதுக்காக போவாங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்க எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள். அப்போது உலகத்தில் நல்ல லக்ஸரி கார் ஓட்டணுனாலும், நல்ல பங்களா டைப் வீட்டில் இருக்கணுனாலும், வாழ்க்கையை அனுபவிக்கணுனாலும் நமக்கு தேவைப்படுறது பணம். அந்த பணம் பிஸ்னஸ் வழியாக தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களும் லட்சாதிபதியாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தெரியாது இது யாருமே கிடையாது. சரி, தெரிஞ்ச நம்ம ஏன் அந்த பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பை நம்ம எடுக்கல, ஏன் பிஸ்னஸ் பண்ண தயங்குறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுல நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க. அது என்னென்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த பிஸ்னஸை நான் தேர்ந்தெடுக்கணும், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அப்போ தெரியாதப்போ நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன்? பிஸ்னஸ் பண்ணால் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், ஆனால் என்ன பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்குங்க. அப்போது எனக்கு அது தெரியலை. சரி, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் தெரியும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற முதலாளிகிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, அந்த கம்பெனியில் சூப்பர்வைசராக இருப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா தெரியும். அந்த முதலாளி பண்ணுற பிஸ்னஸை அவங்க தான் அந்த முதலாளிக்கு நிறைய பண்ணித்தராங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் தெரியும். ஏன் அவங்க பண்ண முடியல, அந்த பிஸ்னஸ் ஏன் அவங்க தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா, பெரிய பிரச்சனையாக நமக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட். பணம் வேணும். முதலாளிக்கு ஏதோ ஒரு அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுத்தாங்க, அவருக்கு ஏதோ பேங்க்ல லோன் கொடுத்தாங்கன்னு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நீ கொண்டு வந்துட்டார். ஆனால் நான் அந்த பிஸ்னஸை வெளியே போய் பண்ணோன்னா எனக்கு தேவைப்படுறது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அடுத்தது அது வந்து ரெண்டாவது பெரிய பிரச்சனை. சரி, நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அந்த தொழிலும் தெரியும், கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் இருக்கிற ஆட்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணமும் இருக்குது, தொழிலும் தெரியும். ஏன் அவங்க அந்த பிஸ்னஸை பண்ணலைன்னா, அவங்க அடுத்ததாக பயந்துக்கிறது காம்படிஷன். சார், இருக்கிற பிரச்சனையில் நம்ம ஏதாவது பணத்தை தொலைச்சிருவோமோ சார் அப்படின்னா, அந்த காம்படிஷனுக்கு பயந்து யாருமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. கடைசியாக பெரிய தலைவலி எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க்கு. பிஸ்னஸில் மட்டும்தான் ரிஸ்க் இருக்குங்க, வேலையில் எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நான் தான் சொன்னேன், மம்முட்டியை பிடிச்சோம்னா காலையில் மம்முட்டியை எடுத்தோம்னா ஈவினிங் வந்து நமக்கு கண்டிப்பாக கூலி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குங்களா, அது எல்லாத்துக்குமே பெரிய தடைகளுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பல காலமாக சேர்த்து வச்ச சொத்து சார், அதை அழிக்க விரும்பலை சார்பாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷமாக வேலைக்கு போய் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கேன் சார், இது தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேரில் தொலைச்சிட்டேன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்காமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ரிஸ்க்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகள் நம்மக்கிட்ட இருக்குங்க. இதுதான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளே. அதாவது என்னென்ன பிரச்சனைனா, மறுபடியும் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிரச்சனைனா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல, நமக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய கன்ஃபியூஷன், பிஸ்னஸ் பண்ண தெரியல. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு அடுத்தது காம்படிஷன், அதுக்கு அடுத்தது வந்து ரிஸ்க். இதெல்லாம் இருக்கிறனால தான் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியல. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், காம்படிஷன் இல்லாமல், ரிஸ்க் இல்லாமல் ஒரு வியாபாரம் இருக்குது, அந்த வியாபாரத்தில் நம்மளால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இதை ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அதுக்கு உங்களுக்கு 1008 கேள்விகள் போகும். இது என்ன பிஸ்னஸ், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் சொல்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பேசுகிறேன். நிரூபிக்கப்பட்ட பிஸ்னஸ் வாய்ப்புனா, இது பல வருடங்களாக உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ்ங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ், இந்தியா ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 18-19 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸில் நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் நிச்சயமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கன்ஃபியூஷன் பிஸ்னஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சில ப்ராடக்ட்டை நான் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். நம்ம ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ப்ராடக்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் அற்புதமான ப்ராடக்ட் இருக்குங்க. அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு கேட்கலாம். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இங்கே பேசவே இல்லை. நான் வந்து இன்றைக்கி பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள், இன்னும் சொல்லப்போனால் ஏழ்மையிலிருந்து வர மக்கள் நான் சம்பாதிக்கிறதை பற்றி பேசுகிறேன். அதனால் நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியை பற்றி பேசி அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு குடோன் போடணும், நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காகலாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. நான் சொல்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களோட மிகப்பெரிய முதலீடு. அதுபோக வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் தான் வாழ்க்கையில் இன்னும் பெரிய முதலீடு. இந்த ரெண்டு மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியும். இது சம்பாதிக்கிறது அடுத்தது நான் என்ன சார் பண்ணணும், இதை நான் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, அதான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க ஆர்வமாக இருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இங்கே அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஜஸ்ட்டு பேசுங்க. பேசுனதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தை எப்படி பண்ணலாங்கிறது அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வியாபாரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாலே ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது ஆகுமா, ஆகாதா, முடியுமா, முடியாதா
அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ரீஜட்ஜும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ப்ரீஜட்ஜ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் அவங்கக்கிட்ட விஷயங்களை கேளுங்க. அவங்க என்ன சார் எப்படி பண்ணணும், நீங்கள் அவங்க சொன்னது ராஜன் சார் சொன்னது எல்லாமே புரிஞ்சுது. பட் இது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் அந்த வழிமுறைகளை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னா அந்த வழிமுறைகளை அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பிடிச்சிச்சுன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற முனைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். உங்களோட கைட்லைனில் எடுத்துகிட்டு நிச்சயமாக நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.